Hello everyone, welcome to NEET Info. Hello everyone, welcome to NEET in 200 days challenge. Number இருக்குது daily challenge day number 45. Day number 45 கான challenge என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனில் லெக்சர் நம்பர் 1 ஈவினிங் லைவ் இருக்கும். அப்புறம் பி பிளாக் எலிமெண்ட் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். பி பிளாக்ல வந்து 15, 16, 17. ஆசிலேஷன் பார்ட் 1ல நான் என்ன நடத்த போகிறேன், பீரியாடிசிட்டினா என்ன, ஹார்மோனிக், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், பேசிக் டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், பேசிக் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இது எல்லாமே லைவ் கிளாஸில் இருக்கும். ஸோ லைவ் கிளாஸ் ஈவினிங் 6 o'clock. இல்லை சார் எனக்கு ரெக்கார்டட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா லைவ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் வரப்போ அது ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த லைவ் கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிரு, 12th போர்ஷனை படிக்க ஆரம்பிச்சிரு ஆப்பில். ஸோ ஃபிசிக்ஸ் இந்த டைம் இதுக்கு பதிலாக என்ன பண்ணு, 12th பார்க்க ஆரம்பிச்சிரு. அப்போ நான் எப்போ இதை முடிச்சுட்டு நான் அப்லோட் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நீ உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாத. ஃபிசிக்ஸ் வந்து நான் லைவ் அட்டென்ட் பண்ண போது எனக்கு ரெக்கார்டட் தான் வேணும்னா ஒரு மெத்தட் என்ன, ஆல்ரெடி நான் லாஸ்ட் இயரோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈவன் நீ அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ உன் சாய்ஸ் அது. இல்லை அப்படின்னாலும் இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கும் இது பார்க்குறதுக்காக. சரிங்களா? ஸோ தயவுசெய்து எந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், நீ பொறுமையாகவே பார்க்கலாம். பட் டைம் வேஸ்ட் பண்ணிடாத. ஓகேவா? நான் லைவும் பார்க்கல ரெக்கார்டும் பார்க்கலன்னு சொல்லி டைம் தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாது. ஸோ இதில் 2 லெக்சர். ஓகே, என்ன சார் 2 லெக்சர் தான் இருக்கதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 15th November உங்களோட அல்டிமேட் டெஸ்ட் 1. ஸோ அல்டிமேட் டெஸ்ட் 1 நல்லபடியாக கொடுங்க. டெஸ்ட் வந்து மத்தியானம் போல் அவைலபிள் ஆகிடும் ஆப்பில். ஓகேவா? நான் மார்னிங்கே கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ நல்லபடியாக டெஸ்ட்டு கொடு. ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருக்குது, பயப்பட வேண்டாம். இது ஒரு டெஸ்ட்டு, அவ்வளோதான். சரியா? ஜஸ்ட்டு கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். ஓகே, ஸோ எல்லா கொஷின் ஈஸியாக இருக்கும்னு எதிர்பார்க்கணும். ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, உங்கள் பிரெயினோட விளையாடுறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதனால் நீ வந்து டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். கஷ்டமாக இருந்தால் என்ன, மற்ற சப்ஜெக்ட் இருக்குல்ல, மற்ற சப்ஜெக்ட் வச்சு ஸ்கோர் பண்ணுவோம். சரியா? ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெஸ்ட்டு கூட நான் உங்கள் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி டெஸ்ட்டு கொடுத்தாச்சு, இது எல்லாமே முடிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டே முடிஞ்சதுக்கப்புறம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.